கர்த்தர் பண்றதாக இன்றைய வசனம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். கர்த்தர் பண்றதாக இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலும் கானான் தேசத்துக்கு போகும்போது யோர்தான் நடுவில் வரும்பொழுது யோர்தானை தாண்டி போனோம். அப்போ யோசுவா சொல்லுகிற வசனங்கள், இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்க, முதல்ல உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பலத்தினால போக முடியாது. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார். அவர் நாளைக்கு அற்புதம் செய்வார். இன்னைக்கு நம்ம பரிசுத்தமானோம், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். வேதம் போட்டிருக்குது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்கள் செய்வார் என்றான். அதே மாதிரி கர்த்தர் அவங்க பரிசுத்தம் பண்ணும்போது, அவங்க எல்லாம் சுத்திகரித்து பரிசுத்தமாகும்போது மறுநாள் கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆசாரியர்கள் அது யோர்தானை தாண்டி போகும்போது ஆசாரியின் கால் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் பிளகுது. இஸ்ரவேல் ஜனங்கள் அது வழியே கடந்து போகிறாங்க. இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுமே ஒரு பரிசுத்தம் முக்கியமான விஷயமா இருக்குது. வேதத்தை அறிந்தவர்களுக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மற்றவங்களுக்கு கர்த்தரை அறியாதவங்க கர்த்தர் வரும்போது அநேக பாவத்தில் இருப்பாங்க, இதில் இருப்பாங்க. கர்த்தரை அறியும் போது கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார், பாவியை நேசிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், கர்த்தரை போதிக்கிறார். ஆனால் நம்ம கர்த்தருக்குள்ள அறிஞ்சு வளர்ந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பாவத்தில் இருப்போமானால் தேவன் நம்மள்ட்ட வாசம் பண்ணும்போது அங்கே தான் பிரச்சனை வருது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளோ பிரமாணம் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ தேவன் அங்கே வரணும்னா அப்போ தடையாக வருது, பாவம் தடையாக வருது, அசுத்தம் வருது. அப்போது சுத்திகரிப்பு தேவைப்படுது. இந்த வேளையில் நம்ம பல வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், சர்ச்சைக்கு போகலாம், எல்லாம் போகலாம். ஆனால் நம்மளோட பரிசுத்தம் இருக்குதா? பரிசுத்தம் போது நம்ம வேதத்தின்படி தான் பார்க்கணும். நம்ம சில இது பண்ணல, நான் கொலை பண்ணல, விபச்சாரம் பண்ணல, நான் பரிசுத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏமாற்றிட்டு இருப்போம். வேத வசனத்தின்படி நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறேனா? வசனத்தின்படி நான் இல்லை, எனக்கு குறை இருக்குது, இந்த வசனத்தின்படி நான் வாழலன்னு சொன்னால் அப்போ அதை சரிப்படுத்தணும். நம்ம சரிப்படுத்த நம்ம உணர்ந்து அர்ப்பணிக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆனால் யோர்தானை பிளக்க வச்சபோது உங்கள் வாழ்க்கை எந்த தடைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் தாண்டி செல்ல கிருபை செய்வார். இன்னைக்கு பரிசுத்தப்படுத்துவோம், நாளைக்கு தேவன் அற்புதங்களை செய்வார், சாட்சியாக மாற்றுவார். இந்த பூமியில் சாட்சி வளர்த்துவார், பரலோகத்தையும் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவனை கிருபை செய்வாராக. ஆமென்.